ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து என்னோடய மெத்தடு. நான் அப்படி தான் செய்வேன் எங்கள் வீட்டில். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு இல்லை பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கிட்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்க. அது கூட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 2 அப்படியே இடித்து சேர்த்துக்குங்க. என்கிட்ட இல்லை, அதனால சேர்த்துக்கல. அப்புறம் வீட்டில் நம்ம குழம்புக்குன்னு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துப்பேன். பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் அது ஒரு 2 ஸ்பூனு. அப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி, இந்த கலர் கொடுக்கறதுக்காக அது கொஞ்சமாக போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு குட்டி லெமனில் ஒரு பாதி லெமன் எடுத்து புழிஞ்சு வச்சுக்கிட்டேன். அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இல்லை ஃபிஷ்ஷு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், சப்புன்னு இருக்கிற மாதிரி. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் அரைகிற மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய், குக்கிங் ஆயில் ஏதாவது சேர்த்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் அது மசாலா உதிர்ந்து வராமல் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதனால் இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு நான் காலையிலே ஃபிஷ் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வளர்ப்பு மீன் தான் இது சொல்லுவாங்க. அந்த முள் இல்லாமல் கொஞ்சம் இருக்கும், பசங்க சாப்பிட, அதனால் அது வாங்கிட்டு வந்தேன். அதில் வாஷ் பண்ணி காலையில் எடுத்து வச்சுட்டு குழம்புல வந்து மீனோட தலை, வால் அதை மட்டும் போட்டு வச்சுட்டு, ஏன்னா பசங்க வந்து குழம்பு மீன் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, வறுத்தது தான் சாப்பிடுவாங்க. குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பா 2 பேருமே. அதனால் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 hour டு ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மீனில் அந்த உப்பு காரெலாம் கொஞ்சம் ஏறி நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் நல்லா பெசரி மூடி வச்சுக்கோங்க. அடுத்தது குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் புளி, எனக்கு அளவு தெரியல, குழம்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. உங்களுக்கு புளிப்பு தகுந்த மாதிரி. இந்த புளி கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைடு மேக்ஸிமம் இந்த புளிப்பாகவும் நல்லா காரமாகவும் இருக்கும் மீன் குழம்பு. ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே இந்த மீன் குழம்பு சட்டியில் தான் மீன் குழம்பு செய்வேன். என்னென்னா பாப்பா உடச்சிட்டாங்க, குட்டி பாப்பா, அதனால் இன்றைக்கி வானலில் செய்கிறேன். ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வடகம் கூட போட்டு தாளிப்பாங்க, ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் அப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். தக்காளியும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, அப்புறம் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்குங்க. காரம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன், பசங்க சாப்பிட்றதுனால. அதை போட்டுட்டு அந்த பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க எண்ணெயிலே. பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம ஊற வச்ச புளி எடுத்து கரைச்சி ஊற்றிடுங்க. புளி கரைச்சி ஊற்றுனதும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அது இன்னும் கொஞ்சம் போட்டுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுடுங்க.
நல்லா கொதிச்சுட்டு குழம்பு கொஞ்சம் பாதியாக சுண்டினதுக்கப்புறம் மாங்காய் போட்டு, நாங்கள் எப்போதுமே எங்கள் ஊர் சைடில் மேக்ஸிமம் மீன் குழம்புனா அதில் மாங்காய் போட்டு தான் வைப்போம். மாங்காய் போடாமல் சீசன் இல்லாதப்போ வேணால் வைப்போம். மற்றபடி மாங்காய் தான், எல்லார் வீட்லேயும் அப்படி தான். மாங்காய் இருந்தாலும் சில பேர் மீன் குழம்பே வைப்பாங்க எங்கள் ஊர் சைட்லலாம். புளிப்பாக காரமாக நல்லாயிருக்கும். அப்போ தான் மாங்காய் வெந்து குழம்பு நல்லா சுண்டினதுக்கப்புறம் அதில் வாஷ் பண்ணி வச்ச மீனை சேர்த்துட்டுங்க. மீனை சேர்த்துட்டு ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும், இல்லைன்னா மீன் கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடுங்க. இவ்வளோ தாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியாக எங்கள் ஊர் சைடில் இப்படி தான் நாங்கள் மீன் குழம்பு வைப்போம். வறுவலுக்கு நம்ம மீன் ஊற வச்சதுனால ஒரு 1 ஹவர் பக்கம் ஆயிடுச்சு. அதனால் போட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் தான் எனக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறது. நானும் குட்டி பொண்ணும் வறுக்கும் போதே எடுத்து 2 பேரும் ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சுட சுட சாப்பிட அது நல்லாயிருக்கும். தோசைக்கல்லே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு மொறுமொன்னு நல்லா வெந்தும் நல்லாயிருக்கும். ஒரு 2, 3 அந்த மாதிரி போட்டு தோசைக்கல்லே போட்டு எடுத்துகிட்டு நானும் பசங்க எல்லோரும் சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் இதாங்க எங்கள் வீட்டில். ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சாப்பாடு, அவ்வளோதான். குட்டி பாப்பாவுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க நல்லா. அவங்களுக்கு ஒரே சிரிப்பு மீனுன்னதும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.